Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பருப்பு தொகையல் எப்படி செய்கிறதுன்றதான். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரைஸுக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்போன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியாகவும் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 days வரைக்கும் நல்லாவே தாங்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுங்கள். அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கடலைப்பருப்பையும் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு துவரம்பருப்பையும் ஆட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிற இந்த குவான்டிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா நிறம் மாறி சூப்பராக வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போது இருக்கிற அந்த கொஞ்சம் ஆயில்லையே நம்ம காரமான மிளகாய் 2, காஷ்மீரி மிளகாய் கலருக்காக ஒரு 2 ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட்டை அதே வானலில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா சூடு பண்ணுங்கள். கோகோனட் நல்ல கலர் மாதிரி வரும்போது இதை அப்படியே மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக ஒரு கோலி குண்டு அளவுக்கு மட்டும் புளியை வச்சு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தண்ணி ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. நல்லா கொரகொரப்பாக இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நீங்கள் ஒரு பாலாக ஷேப் பண்ணி வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சு சூப்பராக 2 to 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். செம சைட் டிஷ் ரெசிபி இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.